பைக் டெக்னீஷியன் ஒன்றாடிருக்கும் வணக்கம். நான் பேசுகிறேன். இது வந்து ஒரு சின்ன முறை, ஹார்ன் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ப்ளஸ் மைனஸ் அந்த ஹார்னை கொடுத்தா ஹார்ன் அடிக்கும். இதுதான் வந்து முறை, இப்படி தான் அடிக்கும். ஆனால் வண்டிகளில் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், இப்படி அடிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான் இந்த சின்ன ஒரு டிராயிங் இது. நிறைய நண்பர்களுக்கு தெரியும், என்னால் தெரியாத நண்பர்கள் இதை வச்சு பயனடைஞ்சிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாமே போடலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு இருக்க அந்த ஒயரை கட் பண்ணி, அதாவது ப்ளஸ் ஒயரை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அங்கே ஒரு ஹார்னை சுவிட்சை போட போகிறேன். ஸோ ஹார்னு சுவிட்சில் 2 ஒயர் வரும். ஒரு ஒயரில் ப்ளஸ் போச்சுன்னா இன்னொரு ஒயரில் மைனஸ் வராது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கும். சுவிட்சோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டாக இருக்கிற அந்த உறவை வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்கறது. ஸோ கட்டாக இருக்கிற அந்த தொடர்பை வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்கறது தான் சுவிட்சோட வேலை. ஸோ வேறு எதுவுமே இல்லை, சுவிட்ச் வேறு எதுவுமே செய்யலை. சுவிட்சில் வந்து ஒரு ப்ளஸ் போச்சுன்னா அந்த வெளி பக்கமாக இன்னொரு ப்ளஸ் வெளியே வரும். ஒரு மைனஸ் போச்சுன்னா இன்னொரு பக்கம் மைனஸை வெளித்தள்ளும். இதுதான் வந்து ஒரு சுவிட்சோட வேலை. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இப்போது அந்த ப்ளஸ்ஸை வந்து டைரக்ட் பண்ணிவிட்டு மைனஸில் ஒயரை கட் பண்ணி என்ன பண்ணுறேன், அதே சுவிட்ச் என்ன பண்ணலாம், மைனஸ்லேயே நம்ம போட முடியும். ஸோ அப்போ ஹார்னுக்கு தேவையான அந்த மைனஸ் வந்து என்ன ஆகுது, சுவிட்ச் வரைக்கும் வந்து நின்றுட்டு நம்ம சுவிட்சை அழுத்தின உடனே அந்த தொடர்பு வந்து கண்டினியூட்டி ஆகிடுது. ஸோ இப்போ இங்கே ஹார்ன் அடிக்குது. ஸோ அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம், நம்ம ப்ளஸ்லேயும் அதை பண்ண முடியும், ஸோ மைனஸ்லேயும் அந்த விஷயத்தை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து சில வண்டிகளில் வந்து ப்ளஸ் மூலமாக ஹார்ன் அடிக்கிறது இருக்கும், சில வண்டிகளில் மைனஸ் மூலமாக அந்த சுவிட்ச் மூலமாக ஹார்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒன்றை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த சுவிட்ச் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் சுவிட்சோட வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி அடிச்சுட்டே இருக்கும், வெளியே விட்டு வந்துடுறீங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஹார்ன், இல்லையா, யார் அடித்தாலும் அடிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாவியில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சாவி என்ன பண்ணுது, சாவி ஆன் பண்ண உடனே அந்த பேட்டரி லைன் வெளியே வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ப்ளஸ் ஒயரை வந்து அழிச்சிட்டு என்ன பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு பேட்டரிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த சாவிக்கு ஃபஸ்ட் ஒயர் போயிடுது. ஸோ சாவி போட்டவுடனே அது என்ன ஆகுது, ப்ளஸ் அது என்ன ஆகுது, அதை தாண்டி வருது. இப்போ இந்த டிராயிங் படி பார்த்திங்கன்னா சாவியை ஆன் பண்ணோன்னே ஹார்ன் அடிக்கும். ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு சாவியை ஆன் பண்ணணும், ஹார்ன் அடிக்கக்கூடாது. சாவியை ஆன் பண்ணி ஹார்ன் அடித்தா தான் ஹார்ன் அடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம், உடனே என்ன பண்ணுறோம், ஒரு ஹார்னை சுவிட்ச் இங்கே ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஹார்னை சுவிட்சை வைக்கிறோம். ஸோ சாவி போட்டவுடனே அந்த ப்ளஸ் கரண்ட் என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக வந்து சுவிட்சில் வந்து நிற்கும். சுவிட்சை நீங்கள் அழுத்தினவுடனே அது கண்டினியூட்டியாக ஹார்னுக்கு வந்து ஹார்ன் அடிக்கும். சில நேரங்களில் ஹார்னை ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா மொத்த ஃபியூஸ் எரிஞ்சு போயிடும், இல்லைனா ஒயர் எரிஞ்சு போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், உடனே என்ன பண்ணுறோம், நடுவில் இன்னொரு கட் பண்ணி என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு ஃபியூஸ் பாக்ஸை போட்டுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆன் பண்ணோன்னே நேராக சாவிக்கு வருது, சாவி ஆன் பண்ணோன்னே நேராக ஃபியூஸுக்கு வருது. ஃபியூஸ் நல்லா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக ஹார்னு சுவிட்சுக்கு வருது. சுவிட்ச் அழுத்தினோடனே ஹார்னுக்கு ப்ளஸ் போய் அந்த கரண்ட் வந்து வண்டி வந்து ஹார்ன் அடிக்குது. ஸோ ஒரே முறை ஒன்று தான், ஆனால் அந்த முறையில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. நமக்கு தேவை வந்து ஹார்னுக்கு ப்ளஸ் மைனஸ் தான். ஆனால் அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அதோடைய முன்னேற்றங்களாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அடித்தா கஷ்டம், ஹார்ன் அடித்தா தான் அடிக்கணும். அதே விஷயத்தை நம்ம என்ன பண்ணலான்னா, சாவி ஃபியூஸு டைரெக்டாக ஹார்னை கொடுத்து நம்ம மைனஸில் என்ன பண்ணலான்னா ஒயர் கட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்னை சுவிட்சை போட்டு அடிக்க வச்சுக்கலாம். உதாரணமாக நம்ம ஸ்பெண்டரில் பார்த்திங்கன்னா ஹார்ன் அழுத்தினீங்கன்னா ப்ளஸ் வந்து வெளியே வரும். ஒரு சில வண்டிகள் என்ன ஆகுனா, சாவி போட்டோன்னா ஹார்னுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ளஸ்ஸு போயிடும், மைனஸ் மூலமாக ஹார்ன் அடிக்கும். ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அவ்வளோதான். இப்போ ஒரு ஹார்ன் அடிக்கலன்னு வந்துச்சுன்னா நம்ம ஹார்னில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒரு ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ, நீங்கள் சாவியை ஆன் பண்ணவுடனே ஒரு ப்ளஸ் இருக்கும், அப்படி இல்லைனா எப்போவுமே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும், முதல்ல ஹார்னுக்கு வந்து என்ன இருக்குது, ஹார்னில் இருக்கிற 2 கனெக்ஷனில் எந்த கனெக்ஷன் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குது, எந்த கனெக்ஷன் சுவிட்ச் மூலமாக வருது, இது 2ஐயும் புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஹார்ன் வந்து சீக்கிரமாக அடிக்கலைன்னு சொன்னால் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக அந்த டிராயிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வரும் பெரும்பாலும் வந்து. இப்போது நான் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லைனில் தான் எல்லாமே வருது. அதாவது சாவிலேருந்து ஃபியூஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போட்டு அதை கண்டினியூட்டி பண்ணுற மாதிரி தான் நிறைய வண்டியில் வருது. சில வண்டிகளில் வந்து மைனஸ்லேயே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இதில் எப்படி வந்து ஒரு கட் அவுட்டர் மாட்டுறது, ஒரு 4 பின் டிலே மூலமாக எப்படி ஹார்ன் அடிக்க வைக்கிறது, 5 பின் டிலே மூலமாக எப்படி ஹார்ன் வைக்கிறதுனா கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து இதான் பேசிக். ஒரு வண்டியில் வந்து இப்படி தான் தொழில்நுட்பங்கள் வரும். இது சிறப்பாக இருந்ததுன்னா எல்லா விஷயங்கள் பற்றியும் இந்த மாதிரி டிராயிங்கில் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.